நான் 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்துவிட்டு அதன் பின்னர் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே தவிர்க்க முடியாத காரணங்களினாலே நான் வெளியேற்றப்பட்டேன். ஆனாலும் திரும்பவும் திராவிட இயக்கத்தை காக்க வேண்டுமெனில் நம்முடைய படைபலத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்துவிட வேண்டும். கட்சியே அல்ல, இந்த படைபலத்தை போராட்ட களங்களுக்கு, கொள்கைகளை காப்பாற்றுவதற்கு, சிறைச்சாலை செல்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் வீணாக போகக்கூடாது. அதைவிட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம் பலத்தை சேர்த்து கொடுத்தால் அது தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் செய்கின்ற நற்படியாக இருக்கும் என்று கருதி உயர்நிலை குழுவிலும் பொதுக்குழுவிலும் முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்தோம். அந்த நாளிலிருந்து திராவிட மாடல் நல்லாட்சிக்கு, தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமை தரும் ஆட்சிக்கு, மக்கள் நலன் காக்கும் ஆட்சிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பக்கபலமாக, பக்க துணையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தொடரும் தொடரும் தொடரும். திராவிட இயக்கம் விண்ணும் மண்ணும் இருக்கும் வரை, ஓடும் நதிகளும் மலைகளும் இருக்கின்ற வரை, இந்த பூமி இருக்கின்ற வரை திராவிட இயக்கத்தினுடைய புகழ் நிலைக்கும், தாளமுத்து நடராஜனுடைய பெயர் நிலைக்கும், தந்தை பெரியாரின் பெயர் நிலைத்து நிற்கும். அதை யாரும் சிதைக்க முடியாது. அண்ணாவின் புகழும் கலைஞர் அவர்களின் புகழும் நிலைத்து நிற்கக்கூடிய ஏற்பாடுகளை திராவிட மாடல் நல்லாட்சி நடத்துகின்ற என் ஆர்வீர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் செய்து வருகிறார். அவர் புகழும் வாழ்க.